பேரவைத் தலைவர்களே, அந்நியாருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அந்நியார் நான் ஒரு விஜயகாந்த் மேடம், நாங்களும் எங்களுக்கும் விஜயகாந்த் சார் பிடிக்கும். இதே சட்டசபையில என்ன மாதிரி குரல் கொடுத்தாரு எங்களுக்கு தெரியும். ரவுத்திரம் பழகன் பாரதி சொல்லியிருக்காரு, ஒரு தவறோ ஒரு உண்மை இல்லைன்னா மட்டும்தான் நாங்க எந்திரிக்கிறோம். இதே பரமக்குடி எம்எல்ஏ அவர்கள் தொகுதி சார்ந்து பேசினாரு. நாங்க இதே இடத்துல அறிவிச்சோம், ஒலிம்பிக்கோடைய அகாடமி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் திமுக எம்எல்ஏ இருக்கக்கூடிய பரமக்குடியில் வருதுன்னு சொன்னோம். அப்ப ஒரு உண்மைக்கு மாறான தகவல் சொல்லும் பொழுது நாங்க எந்திரிக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் சொன்னார், ஒரு உதாரணம் சொன்னார், நாங்க ஒரு உதாரணம் சொல்றோம். எதிர்க்கட்சி என்பது தீக்குச்சி மாதிரி, அதை அழகா கேஸை பத்த வச்சு பால் வச்சா நாங்க அமைதியா இருப்போம். நீங்க கேஸை புடுங்கி விட்டு பத்த வச்சுனா வெடிக்கும். நாங்க வெடிக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கிறோம். சோ நல்ல கருத்துக்களையும் நீங்க சொல்ற மாதிரி மேடம் 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 ஒரே நிமிஷம் மேடம் மேடம் நீங்களே ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடறேன். அந்நியார் அவர்களுக்கு எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா, இன்னையில இருந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க. திமுக பேசும்போது ஏதோ ஒரு இடத்துல அரசையோ முதலமைச்சரையோ இல்ல எங்களுடைய கொள்கையிலையோ தவறுன்னு சொன்னா மட்டும்தான், இந்த பாருங்க இப்ப கூட கத்துறாங்க, நீங்க சொல்லணும்ல, இப்ப நீங்க சொல்லணும்ல திமுக ஏன் கத்துறாங்கன்னு கேட்கல. என்ன மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது ஏதோ எனக்கு